அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஃபா மருவா. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மருவா இந்த மலைக்குன்றுகளுக்கிடையே தொங்கோட்டம் ஓடியதும், அல்லாஹுடைய வீட்டை சுற்றி வரும்போது விரைந்து நடந்ததும், இணை வைப்பாளர்களுக்கு தமது பலத்தை காட்டுவதற்காகத்தான். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 2428 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், அன்சாரிகளும் கஸ்ஸான் குலத்தாரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன் மனாத் என்னும் சிலைக்காக எஹ்ராம் கட்டி தல்பியா கூறுபவர்களாக இருந்தனர். எனவே சஃபா மருவாவுக்கிடையே சுற்றி வருவதை அவர்கள் பாவமாக கருதினர். ஆனால் அதுவும் அவர்களுடைய மூதாதையர்களிடையே நிலவி வந்த ஒரு மரபாகத்தான் இருந்தது. அன்சாரிகள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றபோது அதை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டனர். இது தொடர்பாக அல்லாஹ் சஃபாவும் மருவாவும் அல்லாஹுவின் சின்னங்கள், எனவே யார் அந்த காபா என்ற ஆலயத்தில் ஹஜ்ஜோ உம்ராவோ நிறைவேற்றுகிறாரோ அவர் மீது சஃபாவையும் மருவாவையும் சுற்றுவது குற்றமன்று. யார் கூடுதலாக நன்மை செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 158 என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருளினான். இதற்கு பின்பாக அந்த சஃபா மருவாவிலே சஇ செய்வது, தொங்கோட்டம் ஓடுவது அவர்களுக்கு நன்மையான விஷயம் என்று புரிய வைக்கப்பட்டது. சஃபா மருவா இந்த குன்றுகள் காபாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய குன்றுகள் பெயராகும். அல்லாஹு தஆலா அதை குறித்து தான் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபா மலை மீது உட்கார்ந்ததால் அதற்கு அந்த பெயர் வந்தது என்றும், ஹவ்வா அம்மையார் மருவா என்ற மலை மீது உட்கார்ந்ததினால் மருவா பெண் மனைவி என்று பெயர் ஏற்பட்டதாகவும் குர்ஆனுடைய விரிவுரைகளிலே எடுத்து சொல்லப்படுகிறது. அரபிகள் இரு மலைகளிலும் அசஃப் நாயிலா என்ற சிலைகளை வைத்து தொங்கோட்டம் ஓடி தொட்டு வந்தனர் என்று கூட ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பின்னர் அரபிகள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பாக அச்சிலைகள் அகற்றப்பட்டன என்றும் வரலாற்றிலே பதிவு இருக்கிறது. பின்னர் அந்த சஃபா மருவாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவதில் மக்கள் ஐயமுற்ற போது அல்லாஹ் அதனை குற்றமில்லை, நன்மையானது என்று வேதமறை குர்ஆனுடைய வரிகளை இறக்கி தெளிவுபடுத்திவிட்டான். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற இப்ராஹிம் ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் மனைவி ஹாஜர் அம்மையார், தன்னுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் இங்கே அல்லாஹுடைய கட்டளைப்படி கொண்டு வந்து விட்டு சென்றார்கள். மனிதர்கள் இல்லாத பாலைவனமாக இருந்த அந்த இடத்திலே குழந்தை இஸ்மாயிலை படுக்க வைத்துவிட்டு அன்னை ஹாஜர் அம்மையார் அவர்கள் சஃபா மருவா மலைகளுக்கிடையே தண்ணீரை தேடி இங்கும் அங்குமாக ஓடினார்கள். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 தடவை ஓடி
அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்ததனால் அவர்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அல்லாஹ் குழந்தையின் காலடியில் ஜம்சம் நீரை தந்தான். அவர்கள் ஓடிய அந்த ஓட்டத்தை அல்லாஹ் நமக்கு ஹஜ் மற்றும் உம்ராவுடைய வணக்கங்களில் ஒன்றாக, செயல்பாடுகளில் ஒன்றாக ஆக்கி தந்திருக்கிறான். எனவே ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யக்கூடியவர்கள் இந்த சஃபா மருவாவுக்கிடையே 7 முறை தொங்கோட்டம் போடுவது கட்டாயமாக்கப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சஃபாவையும் மருவாவையும் செய்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.